வணக்கம். ஆண்டாள் அருளை திருப்பாவை. அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே சங்கமிருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் சென்ற பாடலில் வேதங்களுக்கெல்லாம் பெரியவனே என்றார். முற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் என்று துயிலெழுப்பியும் கண்ணன் துயில் விளக்கவில்லை. பிறகு இப்பாடலில் மன்னாதி மன்னர்கள் தங்கள் அரசபோகத்தை எல்லாம் கைவிட்டுவிட்டு கைகட்டி வாய்பொத்தி உன் காலடியில் வந்து கூடி கிடக்கிறார்கள். அதுபோலவே நாங்களும் எல்லாவற்றையும் வெறுத்துவிட்டு நீயே கதி என்று நம்பி வந்து உன் முன் கைகட்டி நிற்கிறோம் என்று கோபியர்கள் முறையிடுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. அங்கன் மாஞாலத்தரசர். அங்கன் என்பது அழகு பொருந்திய, மாஞாலத்து என்பது ஞாலம் என்றால் உலகம், மாஞாலம் என்றால் பேருலகம். அரசர் இப்பேருலகத்தை, அழகு வாய்ந்த இப்பேருலகத்தை ஆளுகின்ற பல அரசர்கள் தாங்கள் தான் மிக பெரியவர்கள் என்று தங்களுக்குள் இருமாப்பு கொண்டார்களாம். தாங்கள் தான் உயர்ந்தவர்கள் என்று அகம்பாவம் கொண்டவர்களாம். இவர்கள் தங்கள் அகங்கார மமகாரத்தை தொலைத்துவிட்டு அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளிக்கட்டிற்கீழே, அவர்கள் நீ பள்ளி கொண்டிருக்கும் கட்டிற்கீழே கூட்டமாய் காத்திருக்கிறார்கள். சங்கமிருப்பார் போல். அபிமானம் என்பது மதிப்பு, பற்று என்று பொருள். அந்த அபிமானம் அடுத்தவர் மேல் வைத்தால் பிரியம், அன்பு என்று பொருள். அதே அபிமானத்தை நம்மீதே வைத்து கொண்டால் கர்வம், அகம்பாவம் என்று பொருளாம். அபிமானத்தை கைவிட்டு விட்டார்களாம் அந்த அரசர்கள், இருமாப்பை கைவிட்டு விட்டார்களாம். ஆக இறைவனிடம் சரணாகதி அடைந்து விட்டார்கள். அவர்களெல்லாம் இவ்வாறு அகங்காரத்துடன் இருந்த மன்னர்கள் இப்பொழுது சரணாகதி அடைந்து விட்டார்கள். நாங்கள் அப்படி அல்லவே. நாங்கள் உன் மீது நிரந்தர அன்பு கொண்டிருப்போம், நிரந்தர அன்பு கொண்டு இருந்து கொண்டிருக்கிறோம். உங்கள் முன் காண வந்திருக்கிறோம். உணராமல் நீ உறங்கிக் கொண்டிருக்கிறாயே கண்ணா. கிங்கினி வாய் செய்த தாமரைப்பூ போலே செங்கண் சிரிச்சிறிதே எம்மேல் விழியாவோ. இனிய ஓசை தரும் கிண்கிணி மணிகளின் வாய் சிறியதாக திறந்திருக்கும். அதுபோல் உன் இமைகளை சிறியதாக மெல்ல திறந்து எங்களை பார். அழகான செந்தாமரை மலர் போல மெல்ல திறந்து எங்களை பார்ப்பாயா, பார்க்க மாட்டீர்களா என்று மன்றாடுகின்றனர் இந்த கோபியர்கள். மேலும் திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் கிருஷ்ணரின் இழுவிழிகளை ஒன்று சந்திரன் போலவும் மற்றொன்று சூரியன் போலவும் இருப்பதாக பாடுகிறார் ஆண்டாள். ஏற்கனவே முதல் பாடலில் செங்கண் கதிர்மதியம் போல் முகத்தான் என்று பாடியிருப்பார். அதுபோன்று சூரிய பார்வை அரக்கர்களுக்கும் சந்திர பார்வை அன்பர்களுக்கும் அருளுபவர் என்று கூறுகிறார் ஆண்டாள். சூரியனும் சந்திரனும் மெதுவாக உதிப்பது போல் உன் அழகான கண்கள் இரண்டை மெல்ல திறந்து எங்களை பார் என்று இறைஞ்சுகிறார். அங்கன் இரண்டும் எங்கள் மேல் நோக்குதியேல். அப்படி மட்டும் நீ உன் இரண்டு கண்களை வைத்து எங்களை பார்த்து விட்டால் எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். நீ மட்டும் பார்த்து விட்டாய் அப்பா கண்ணா. நாங்கள் பெற்ற சாபங்களும் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களும் முற்றிலும் அழிந்து நீங்கிவிடும் என்று மிகவும் தாழ்மையுடன் வேண்டுகிறார் ஆண்டாள். கண்ணன் மெல்ல விழித்து இவர்களை நோக்கி அருள் பார்வை வீசுவாரா என்று நாளை பார்க்கலாம். தேங்க்யூ.